எனக்கு என் மனைவி முதல் எதிரியாக இருக்கிறாள். அதே நேரத்தில் இரண்டாவது அம்மாவாகவும் இருக்கிறாள். இரண்டாவதை அனுபவிக்கும் என் மனம் முதலாவதை ஏற்க போராடுகிறதே ஏன்? எதிரி மாதிரி என்னத்துக்கு தெரியலன்னா அவளுக்கு உங்க விஷயம் எல்லாம் புரிஞ்சிச்சு. கொஞ்சம் வெளியே இப்படி இப்படி நடிப்பு போட்டுக்கலாம், வீட்டுக்குள்ள அவருக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு கொஞ்சம் நீங்க யாருன்னு. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இந்த ரொனால்ட் ரீகன் பிரசிடென்ட் இருக்கிறப்போ அமெரிக்கால யாரோ ஒரு பத்திரிக்கைக்காரன் சும்மா எழுதுவான் என்னமோ, டெய்லி வெறும் பிரசிடென்ட் பத்தியே எழுதுறான். டெய்லி என்னென்னமோ கண்டுபிடிச்சி எழுதுறான், இல்லாத எல்லாமே எழுதுறான் அவர் பத்தி. அதனால அவனை மீட் பண்ணணும்னு ரொனால்ட் ரீகன் போனாங்க. போய் அந்த பத்திரிக்காரனை மீட் பண்ணி, ஏன் என்னையா இப்படி எழுதுற, அடிப்படை இல்லாத உண்மை இல்லாத எல்லாம் பொய்யெல்லாம் எழுதுற, எதுக்குன்னு கேட்டான். அப்படி நான் உண்மை எழுதிடலாமா? பொய் எழுதா வெறும் நியூஸ் பேப்பர் சேல் ஆகுது, உண்மை எழுதா வேற ஏதோ ஆயிடும், உண்மை எழுதிடலாமா கேட்டான். சரி வேண்டாம், இதை எழுதுக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாம் புரிஞ்சிச்சு அவருக்கு. உங்க நடிப்பெல்லாம் செல்லாது வீட்டுக்குள்ள, வெளியே டுஷ் புஷ் பண்ணிக்கலாம். வீட்டில் எல்லாம் புரிஞ்சிச்சு. அது அவர் எல்லாமே உங்க முன்னாடி எடுத்து வந்தா அவர் எதிரி மாதிரி தெரியுது கொஞ்சம். ஆனால் அப்படி இருந்தாலும் தாயா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி என்ன நல்லதுதான். உங்க அகங்காரத்துக்கு எதிரியா இருக்கிறாங்க, உங்க நன்மைக்கு தாயா இருக்கிறாங்கன்னா உங்க மனைவி ரொம்ப நல்லதா இருக்கிறாங்க. நானும் அப்படிதான், நானும் உங்களுக்கு எதிரி தான். நானும் உங்க அகங்காரத்துக்கு எதிரி தான், உங்க நன்மைக்கு தாய் தான் நானும் கூட.